மல்லி காப்பு. இங்க பாருங்க மல்லி சூப்பு இல்லைங்க. சூப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அ கேரட் சூப்பு, கோழிக்கால் சூப்பு அந்த மாரி சூப் கிடையாது. காப்பு. மல்லி காப்பு. அது என்ன காப்புன்னு கேட்டீங்கன்னா, டிஃபரண்டான ஒரு விஷயங்க. அதாவது 1 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கணுங்க. வீட்ல சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? குண்டு மல்லி. 1 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கணும். 1 டம்ளர் தண்ணீல கொஞ்சமா பனம் கருப்பட்டி போட்டு சூடு பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. 1 டம்ளர் தண்ணீல 1 ஸ்பூன் மல்லிய போட்டு, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. இவ்வளோதாங்க. இதாங்க மல்லி சூப் ஆக்சுவலா. இது ஏன் காப்பு அப்படின்னு சொல்றோம்னா, நல்லா கவனிங்க. 10 மிளக நுணுக்கி வச்சுக்கணும். 10 மிளக நல்லா நுணுக்கி வச்சுட்டு, இத வாயில போட்டு சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் மல்லி சூப் குடிச்சீங்கன்னா, இதுக்கு பேரு மல்லி காப்பு. ஆமாங்க. காப்புன்னா பாதுகாப்பு, புரொடெக்ஷன். இது சரியான நேரம் மதியம் நேரம். மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, இந்த மல்லி காப்பு குடிச்சோம்னா, கண்களுக்கு மிகவும் நல்லது. பெண்களுக்கான எல்லா வியாதிகளும் குணமாகிறது. குழந்தைகளுக்கான எல்லா வியாதிகளும் குணமாகிறது. தேவையில்லாமல் வரும் வாந்தி குணமாகிறது. மயக்கம் குணமாகிறது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் குணமாகிறது. குறிப்பாக கல்லீரல் குணமாகிறது. கண்கள் குணமாகிறது. மல்லி காப்பு.